வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் இந்த பெல்லாரஸ் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. பெலாரஸ் அப்படின்னா இதுவும் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி தான். ஓகே, அதாவது யூரோப்பில் இந்த ஷெங்கன் கண்ட்ரியோட பார்டரில் தான் இருக்குது. அதை நான் அடுத்து காமிக்கிறேன். அது எங்கே இருக்குன்னு மேப்பில் பாருங்கள். பெலாரஸ் நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இங்கே நம்ம இந்த பெலாரஸ் நாட்டுக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு அதிகமாக போய் அங்கேயே படித்து அங்கேயே வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆகி அங்கேருந்து ஷெங்கன் கண்ட்ரி போகிறதுக்கு தான் இது பெலாரஸுங்கிறது ஒரு நல்ல ரூட். இந்த சைப்ரஸு, பெல்லாரஸு, உக்ரைனு இதெல்லாமே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாவித கோர்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கு போகக்கூடிய இடம். இந்த பெல்லாரஸில் ஷெங்கன் அளவுக்கு ரிச் கிடையாது, பட் ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாழ்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் வசதி. சம்பளம் ஷெங்கனோட கம்மி தான். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இது எங்கே பாருங்கள், இந்த மேப்பில் பாருங்கள். அந்த பக்கம் ரஷ்யா. ஸோ ரஷ்யா இருக்கனால பார்டரில் இங்கே சண்டை இதுக்கெல்லாம் கிடையாது. சண்டை உக்ரைன் மட்டும்தான், அதுவும் பார்டரில் தான். அப்போ லெஃப்டில் லித்துவானியா, இந்த பக்கம் போலந்து. ஓகே, அப்புறம் ஈஸ்டர்ன் கார்னரில் உக்ரைன். ஓகே, ஸோ பெல்லாரஸ்க்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சண்டை கிண்டை எதுவுமே கிடையாது, வார். ஓகே, ஸோ இந்த நாட்டுக்கு நம்ம போகிறதா இருந்தால் ப்ராசஸ் ரொம்ப ஃபாஸ்ட். இதுக்கு விஎஃப்எஸ்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே எம்பசி விசா அட்டாச்மெண்ட் தான். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ப்ராசஸ். 15 to 20 டேஸில் விசா அடித்து கையில் எடுத்துடலாம். அதாவது என்ன ஜாப் இருக்குதுன்னு சொன்னால் நிறைய ஜாப் இருக்குது. ஓகே, இதை வாசித்து பாருங்கள். வேக்கன்சிஸ் இன் த சிட்டி ஆஃப் பிரெஸ்ட், குக்ஸ் இன் கேவ்ஸ், ரெஸ்டாரண்ட், கெபாப். அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த பசங்களுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. அதில் எல்லாமே இதில் வரும். அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஹவுஸ் கீப்பிங். அடுத்த மாதிரி ட்ரக் டிரைவர்ஸ். ட்ரக் டிரைவர்ஸ்னால் இங்கே லார்ஜஸ்ட் கம்பெனி. இங்கே சேலரி வந்து 600 to 1000 கொடுத்துருக்கு. இது கம்மி தான். 1200 வரைக்கும் டிரைவர்ஸ் கிடைக்கும். இப்போ ஷெங்கன்லாம் அதை விட கூட சம்பளம், இங்கே கம்மி. ப்ராசஸ் ஃபாஸ்ட்டு, ரேட்டும் கம்மி. அதனால் டிரைவர்ஸ், ஹெவி டிரைவர்ஸ், ஓட்ட தெரிஞ்சவங்க, இந்தியன் லைசன்ஸ் வச்சவங்க கூட இதில் ட்ரை பண்ணி எடுக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இது இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ், கல்ஃப் லைசன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவிலே நல்ல வேலிட் இருக்குது. சவுதியில் ஓட்டியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இதை ட்ரை பண்ணி டிரைவிங்க்கு எடுக்கலாம். முதல்ல அந்த நாட்டுக்குள்ளே இறங்கிட்டாலே போதும், வண்டி கையில் கிடச்சாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக பிக்கப் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வேக்கன்சி வேறு இன்னும் பக்கத்து சிட்டியில் இருக்குது. அங்கே சாமில் கம்பெனி, நிறைய ஃபேக்ட்ரி ஒர்க் இருக்குது. அதாவது மினிமம் சேலரி என்னென்னா $600. அந்த நாட்டு கரன்சியில் சம்பளம் கொடுத்தா கூட நம்ம நாட்டில் மினிமம் 600. கண்டிப்பாக அகாமடேஷன் இருக்கும். ஃபுட்டு எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, 600. அதுக்கப்புறம் ஓவர் டைமில் சேர்த்து 700, 800. நல்ல வேலைக்கு 1000 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. ஏன்னா பெல்லாரஸில் பெரிய சம்பளம்லாம் சொல்ல முடியாது. எப்படினாலும் ஒரு 50 ரூபா அனுப்பலாம். 50, 60, 70 இந்த ரேஞ்சு தான் பெலாரஸ். ப்ராசஸ் ஃபாஸ்ட், யூரோப்பியன் கண்ட்ரி, சொகுசான கிளைமேட். ஓகே, மற்றபடி மக்கள்லாம் பரவாயில்ல. அது கிறிஸ்டின் கண்ட்ரி தான். அதுக்கப்புறம் அடுத்தது வேக்கன்சி எலக்ட்ரானிக் பிளான்ட், அதாவது ஃபேக்ட்ரி, நிறைய ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ரி ஒர்க் இருக்குது. இன்னும் பெல்லாரஸில் வேறு நிறைய வேக்கன்சி இருக்குது. பெல்லாரஸ் போகணும், அங்கே போய் டிஆர்சி வாங்கணும், அதுக்கப்புறம் மெதுவாக நான் யூரோப்பியன் கண்ட்ரி, ஷெங்கன் கண்ட்ரி மூவ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் உள்ளே வரலாம். ஓகே, அதாவது பெல்லாரஸு யூரோப் தான், ஆனால் ஷெங்கனில் இன்னும் வரல. ஓகே, இது ஈஸ்டர்ன் யூரோப்னு சொல்லுவாங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேக்கன்சியை பாருங்கள். அதாவது ஹோட்டல் லைன் சம்மந்தப்பட்டவங்க வரலாம், இப்போ டிரைவர்மார்கள் இதில் வரலாம். மற்றபடி ஜென்ரலாக ஃபேக்ட்ரி ஒர்க்கராக இருக்கட்டும், எல்லாம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. பெல்லாரஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஷெங்கனில் நாங்களும் முயற்சி பண்ணத்தான் செய்கிறோம். 2 மாதம்னா 5 மாதம் கொண்டு போகுது இல்லையா? ஸோ பணம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க பின்னாடியே தான் நிற்கணும். விட்டுட்டு நம்ம டக்குன்னு உதறிட்டு வர முடியாது. நாங்கள் அவங்ககிட்ட சண்டை போட முடியாத சூழ்நிலையில் அப்படியே கொண்டு போகிறோம். விசா அடித்து வரும்பொழுது தான் ஏறி போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சரி, பெரிய அமௌண்ட்டு கொடுத்து அதில் காற்று கிடக்கிறத விட சின்ன அமௌண்ட்டு கொடுத்து நம்ம இதில் போயிடலாம்ங்கிறவங்களும் போய்க்கலாம். முதல்ல கடந்துட்டாலே போதும் இந்த ஊரை விட்டு. அதுக்கப்புறம் எப்படி முன்னேற்றங்கள் வரும். கரெக்டு தானே? ஸோ கம்மி பட்ஜெட்டுக்காரங்க இதில் வாங்க. இதுக்கு வந்து பெல்லாரஸ்க்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரேட்டு சொல்கிறேன். ஒரு 240 அந்த ரேஞ்சுக்கு வரோங்க. பெல்லாரஸ் எல்லாமே 240 ரேஞ்சு வரும். 20,000 அட்வான்ஸ் இருக்குது. ஓகே, இதில் விசா டிக்கெட் எல்லாமே கொடுத்துருவோம். 15 to 20 நாளில், 15 நாள்லேருந்தே நமக்கு இது வந்துடும், அப்பாயின்மெண்ட் வந்துடும். அப்பாயின்மெண்ட்டு அந்த
அப்பாயின்மெண்ட் லெட்டரோட வந்துடும், அதிலே ஜாப் கான்ட்ராக்டும் வந்துடும். அதுக்கப்புறம் நேரே விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் போடாமல் நாங்கள் கவுன்சிலேட்டில் சப்மிட் பண்ணி ஒரு வாரத்தில் விசாரிச்சு எடுத்துடலாம். ஆக மொத்தம் 1 மந்த்ல இதில் வேலை முடியும். ஓகே, பாருங்கள், நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். இன்னும் பெல்லாரஸில் வேறு வேகன்சிலாம் வருது, அதையும் பாருங்கள். இது ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன், இன்னொருத்தருக்கு வந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இதில் நிறைய வேகன்சி இருக்குது, தாராளமாக வரலாம். இதில் ஈசிஆர், இசிஎன்ஆர் எந்த பாஸ்போர்ட்டும் இதில் ஓகே. வயசு பெல்லாரஸ் பொறுத்த வரைக்கும் 45 போதும், 50க்கு மேலாம் தாண்டாது. 45 இயர்ஸ் ஓல்டு, ஜென்ரல் ஹெல்ப்பர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபேக்ட்ரி ஒர்க்கர், ஹோட்டல் லைன் ஒர்க்கர் எல்லாமே அதில் நீங்கள் வரலாம். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்.